நேற்று லாஸ்ட்டாக நம்ம என்ன கிளாஸ் பார்த்துருந்தோம்? ஸோ ரைட், நம்ம வந்துட்டு எல்லாம் அனுப்பியிருக்கீங்க. சூப்பர் எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நான் 2 லேப் முடிக்க சொன்னேன் இல்லையா? ஸோ நான் 2 லேப்லேயுமே முடிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து லேபில் கொஞ்சம் டிசைன் மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி மார்னிங் தான் லேப் அப்டேட் பண்ணேன். ஸோ இதில் வந்துட்டு டிசைன் மாறி இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பண்ணி முடிச்சு நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லேப் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்ற மட்டும் முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிடபிள்யூடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்கொயர் அபவுட் யுவர் ஆக்டிவ் டைரக்டரி இன் த ஷெல். இதுதான் ஷெல். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு ஷெல். ஒரு நிமிஷம், என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுல்ல எல்லாருக்கும்? ஓகே 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 ஸ்க்ரீன் கட் ஆச்சு, வாய்ஸ் கட் ஆச்சுன்னா இமீடியட்டாக சொல்லுங்கள் அன்மியூட் பண்ணி. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷெல். எது ஷெல் அப்படின்னா இந்த லினக்ஸ் டெர்மினல் இருக்குல்ல, ஸோ இதுதான் அந்த ஷெல்லுன்னு சொல்லுவோம். ஷெல்னால் ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே ஃபைல் மேனேஜர் போயிட்டு பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளால் எங்கேயும் பார்க்க முடிஞ்சது இல்லை. இதுதான் ஷெல். ஓகேவா? ஸோ நம்ம ஷெல் மூலயமா என்னென்னலாம் பண்ண முடியுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஷட் டவுன் கொடுத்தோன்னா ஷட் டவுன் ஆகும், என்ன பண்ணாலும் ரீபூட் கொடுத்தோன்னா ரீபூட் ஆகும், எல்லாமே ஆகுமா? ஸோ அது அந்த ஒரு பார்ட்டில் சின்னதாக நான் ஒரு கமாண்ட் வந்துட்டு ப்ராக்டிக்ஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். நம்ம எந்த டேரக்டரியில் இருக்கோன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ தெரியாதவங்க பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரிவைஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பிடபிள்யூடி போட்டேன் அப்படின்னா அந்த டாஸ்க் கம்ப்ளீட்டட்னு சொல்லி வந்துடும். அண்ட் தென் நான் எல்எஸ் பண்ணேன் அப்படின்னா திருப்பி எல்எஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, நான் திருப்பி அதே மாதிரி எல்எஸ் பண்ணுறேன். flag.txt ஃபைல் இருக்குது, ஆனால் இப்போ நீங்கள் ஃப்ளாக் வந்துட்டு பண்ணாதீங்க. செட் யுவர் பாத் கான்டெக்ட்ஸ் இன்டு சிஸ்டம்ஸ் இன்ட்ராக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெறும் சிடி வந்துட்டு போடணும். ஓகே, வெறும் சிடி மட்டும் போட்டாகணும், ஆனால் எதுக்கு போட்டாகணும்னு நான் சொல்லலை. ஸோ நான் வந்துட்டு ட்ரைனிங் ரூமுன்றதை ஒரு டேரக்டரி மேக் பண்ணிக்கிறோம். ஸோ எம்கேடிஆர் என்று போட்டுட்டு மேக் டேரக்டரி, 1 செகண்ட். ஸோ மேக் டேரக்டரி ட்ரைனிங் ஐஃபன் ரூம் தானே? ஓகே, ஐஃபன் ரூம். ஸோ நான் அதை போட்டோன்னே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிரும் ட்ரைனிங் ரூம்ன்றது. அதுக்கப்புறமா ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ணணும். ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு டச்ன்ற கமாண்ட். ஓகேவா? TOUCH டச் secrets.txt ஒரு ஃபைல். ஆமாம், SECRETS secrets.txt. ஸோ நான் அதை டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணால் என்ன ஆகும்? ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு ஃபைலையும் நான் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்க்ராட்ச் பேட் டாட் அது வந்துட்டு டெம்பரரியில் ஒரு இதில் ஸ்டோர் ஆகிருக்கு போல். நான் வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். எங்கே இருக்குதுன்னே தெரில. ஓ, இங்கே தான் இருக்கா? ஓகே ஓகே, ஓ இங்கே தான் இருக்குது. இதோ இந்த ஃபைலை தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த ஃபைலை நான் ரிமூவ் பண்ணுறப்போ நான் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்னா, ஒரு ஃபைலை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்? ஒரு ஃபைலை ரிமூவ் பண்ணுறதுக்கு கமான் நீங்கள் இந்த சாட் பாக்ஸில் RMDIR. ஓகே ஓகே, ஆர்எம் அதோட ஃபைல் நேமா? சூப்பர் ப்ரோ அதுதான். RMDIR போட்டிங்கன்னா இந்த டேரக்டரியை ரிமூவ் பண்ணும். ஓகே, RMDIR கிடையாது. நீங்க ஃபோல்டர் கேட்டிங்களா இல்ல ஃபைல் கேட்டிங்களா? ஃபைல்ல தான் ப்ரோ கேட்டேன், ஃபைல் தான் சொன்னேன். ஃபைல்னா RM தான் ப்ரோ. சாரி, ஃபைல்னா RM தான், ஃபோல்டர் தான் RMDIR. ஓகே, DIR. நான் ஸ்க்ராட்ச் பேட் டாட் டெம்ப்ன்ற ஒரு இது டெம்பரரி ஸ்டோரேஜில் இருக்கு போல், அதனால TMPன்னு இருக்குது. நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் இங்கே ரிமூவ் ஆகிரும். ஓகேவா? இப்போ நமக்கு மேக்ஸிமம் இது முடிஞ்சிடும். இப்போ நான் ஃப்ளாகை வந்துட்டு நான் கேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிச்சிங்கன்னா தான் ஃப்ளாக் கேட் ஆகும். ஆகலைன்னு சொல்லலை. கேட் ஆனதுக்கப்புறமா இங்கே சப்மிட் பண்ணும்போது எரர் வந்துச்சு தெரியுமா? அந்த இது எல்லா கமாண்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளாக் வந்துட்டு வரும். அதாவது இங்கே வந்துட்டு வெரிஃபை ஆகும், இல்லைனா வெரிஃபை ஆகாது. அதனால தான் நிறைய பேருக்கு வந்துட்டு எரர் வந்துச்சு. ஸோ நான் இப்போ வந்துட்டு ஃப்ளாகை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணி பார்க்கணும்? லைக் ஒரு டேரக்டரிக்குள்ளே போகணும்னா சிடி போகணும்னு எனக்கு தெரியும். பட் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்? பார்க்கலாம் யாரெல்லாம் சொல்கிறீங்கன்னு. கேட், ஓகே, அதர்ஸ் கேட் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். கேட் இல்லை, அது தீபக் குட்டி, அப்புறமா
ஆட்லிப் கேட்டு தான் ப்ரோ கேட்டு தான் ப்ரோ கேட் தானா? ஓகே, ஆப்வியஸ்லி கேட் தான். ஸோ நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நான் அப்படி சொன்னேன். ஸோ எல்லாருமே கன்ஃபார்மாக இருக்கணும். ஸோ கேட்டு தான் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். கேட் தான், ஸோ பயப்பட வேணாம். ஸோ கேட். அந்த ஃபைலோடைய நேம் என்ன ஃபைலு? ஃப்ளாகா? எஃப்எல்இஜி ஃப்ளாக்ஸ் ஃப்ளாகா? ஓகே ஓகே, ஃப்ளாக் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ ஃப்ளாக் வந்துடும். ஓகே, ஃப்ளாக் வந்ததுக்கப்புறமா கடைசி நீங்கள் ஃப்ளாக் இங்கே போட்டு வெரிஃபை பண்ணிங்கன்னா இப்போ தான் வெரிஃபை ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் எடுத்தோடனே ஃப்ளாக் வந்துருச்சு, ஓகே நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா செக் ஆகாது, வெரிஃபை ஆகாது. ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் நோடுன்னு சொல்லிட்டு வரணும். அப்போ தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா இங்கே ஒரு கமாண்ட் நான் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? இருங்க, நான் ரீடப்ளை பண்ணி காமிக்கிறேன். இங்கே நான் கொடுத்துருந்தேன் தெரியுமா கமாண்ட்ஸு? இந்த கமாண்ட் எதுவும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாமல் போயிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை ரீசெட் பண்ணி விட்டு திருப்பி உங்க வரீங்க. ஸோ இந்த இதில் இருக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எல்லாம் பண்ணி பார்க்குறீங்க. ஓகேவா? ஃப்ளாகிங் வந்துடும் தான், ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லா கமெண்ட்ஸும் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் தான் சேலஞ்சஸ். ஸோ சும்மா எடுத்தோடனே ஃப்ளாகை சப்மிட் பண்ணுறதுக்கு ஸோ எதுக்கு லேப், ரைட்? ஸோ சொல்யூஷன் கைடும் இங்கே இருக்கும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு. ஓகே சரி, ஆல்ரைட். இன்றைக்கான டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா லினக்ஸோடைய அட்வான்ஸ் தான். ஸோ நம்ம லினக்ஸோடைய அட்வான்ஸில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்வான்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஓன் டெர்மினலில் நமக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எப்படி சொல்கிறது, ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி இருக்கும், பட் உங்களை நான் ட்ரெயின் பண்ணணும் இல்லையா? ஸோ ஆஸ் எ ட்ரெயினராக நான் வந்துட்டு உங்களுக்கு ட்ரெயின் பண்ண போகிறேன் ஃபுல். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா, பிடபிள்யூடி இருக்கும், அதுக்கப்புறம் எல்எஸ் இருக்கும், அதுக்கப்புறமா எல்எஸ் -எல்னு ஒரு கமாண்ட் இருக்கும். இந்த கமாண்ட் எதுக்குன்னா, நான் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த கமாண்ட் எதுக்குன்னா, டீடைல்டாக ஒரு கமாண்ட், அதாவது டீடைல்டாக ஒரு ஃபைலை நான் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எல்எஸ் -எல்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணணும். ஒரு நிமிஷம், நான் அதை காப்பி பண்ணி ஆஸ் பர் நான் நோட் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ டீடைல்டு வியூ ஆஃப் ஃபைல். ஓகேவா? ஒரு ஃபைலுடைய டீடைல்டு வியூ நான் போட்டுக்கிறேன். ஸோ டீடைல்டு வியூ பார்க்கணும் அப்படின்னா என்ன கமாண்டு? எல்எஸ் -எல். ஸோ என்னடா அப்படி டீட்டெயில்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா, ஸோ அதோடைய பெர்மிஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட்னு இருக்கும். இதெல்லாம் நான் சொல்கிறேன், இப்போ அதான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன டேட்டில் க்ரியேட் பண்ணது, யார் இதுக்கான ஓனரு, ஸோ காலி தான் அதோட ஓனரு, ஸோ எத்தனை பைட்ஸில் இருக்குது, அதாவது என்ன மாதிரி சைஸில் இருக்குது. ஸோ 4916 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 987 இருக்குது. லைக் இது மாதிரி என்னென்ன சைஸில் இருக்குது, அந்த ஃபைல் என்ன சைஸில் இருக்குன்றது பார்த்துக்கலாம். என்ன டேட்டில் இது க்ரியேட் பண்ணோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ரீடு ரைட் எக்ஸிக்யூட், அதாவது ரீட் ரைட் எக்ஸிக்யூட்னா ஒன்றும் இல்லை, இப்போயே சொல்லிடுறேன். ஸோ ஒரு ஃபைல் இருக்குது, இந்த ஃபைல் என்கிட்ட இருக்குது. ஓகேவா? இந்த ஃபைல் .txt முடிஞ்சாலே அது ஒரு ஃபைல் தான். அந்த .txt அதாவது டாட் வச்சு அதுக்கு பின்னாடி முடிஞ்சாலே அது ஃபைல் தான். ஓகேவா? ஸோ அந்த ஃபைலுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஃபைலை மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், ஸோ இதெல்லாம் விட்டுருங்க, நான் வந்துட்டு டேரெக்டாக ஸோ 1-to-1 டாக் மாதிரி வரேன். ஸோ ஒரு ஃபைலை மிஞ்சி போனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று படிக்க முடியும், இன்னொன்று எழுத முடியும், இன்னொன்று எக்ஸிக்யூஷன் பண்ண முடியும். நம்மளால் படிக்க முடியும்னா எப்படின்னா கேட் பண்ணி படிக்க முடியும், ரெண்டாவது இந்த மாதிரி எழுதிக்க முடியும், மூணாவது எக்ஸிக்யூஷன் ஒரு ஸ்டெப் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி எண்ட் ஆஃப் த கிளாஸில் நான் சொல்கிறேன். ஸோ ஒன்று படிக்க முடியும், எழுத முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதில் கிளியர் தானே? ஒரு ஃபைலை படிக்க முடியும், எழுத முடியும், அண்ட் தென் எக்ஸிக்யூஷன் பண்ண முடியும். ஸோ நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. இதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னா எல்எஸ் -எல், இந்த டீடைல்டு வியூவாக நம்ம பார்க்கணுங்க. ஓகேவா? ஸோ கிளியர். ஸோ ரைட். ஸோ நான் எல்எஸ் -எல் போட்டுக்கிறேன். அகைன் போட்டு காமிச்சிட்டேன், இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு வரும் அவுட்புட்டு. இது வந்துட்டு மைனஸ் இருந்தால் அது ஃபைலு, டி இருந்தால் ஃபோல்ட்ரு, மைனஸ் இருந்தால் ஃபைல். ஓகேவா? ஸோ எல்எஸ் -எல்லோடைய அவுட்புட்டில் மைனஸ்னு ஒரு இது இருந்தால், எப்படி சொல்கிறது, மைனஸ்னு ஒன்று இருந்தால் அது வந்துட்டு ஒரு ஃபைலு. இதுவே டின்னு சொல்லி இருந்தால் அது வந்துட்டு ஒரு ஃபோல்டர் ஒரு டேரக்டரின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? டேரக்டரி. ஓகே ஆல்ரைட். நமக்கு இந்த எல்எஸ் -எல்ன்ற கமாண்டு முடிஞ்சு. ஓகே, ஸோ இதோட கமாண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். டச்சுன்னு போட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபைல் .txt சொல்லிட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணலாம், லைக் அது தெரியுமா? அண்ட் தென் அடுத்து என்னது, மேக் டேரக்டரி, ஒரு டேரக்டரி மேக் பண்ண முடியும். ஓகே, இங்கே மேக் டேரக்டரி CSSP B1
லைக் இந்த மாதிரி ஒரு டேரக்டரி மேக் பண்ணணும்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்வி கமாண்டு. எம்வின்ற ஒரு கமாண்ட் என்னென்னா, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்குது. ஒரு நிமிஷம், ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்னு ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலோடைய நேம் இருக்குது இல்லை, நேமை மாற்றணும் அப்படின்னா ஒரு கமாண்டை யூஸ் பண்ணுவோம். அதாவது ரீநேம் பண்ணுவோம் தெரியுமா, விண்டோஸில் இப்படி ரைட் கிளிக் பண்ணி. ஒரு நிமிஷம், இங்கே ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது இல்லை, ஆண்ட்ராய்டு ஃபோல்டரை நான் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுக்குறேன். ரீநேம் கொடுத்து ஆண்ட்ராய்டுன்னு போடாமல் இப்படி ஐட்ராய்டுன்னு போட்டுக்கிறேன். ஸோ ஐட்ராய்டுன்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன், இல்லைனா ஏட்ராய்டுன்னு நான் போட்டுக்கிறேன். ஏட்ராய்டுன்னு சொல்லி போட்டுக்கிறேன். இங்கே ரீநேம் கொடுத்தா ரீநேம் ஆகும்ல, ஆயிடுச்சா? ஆகும். சேம் தான். அதே மாதிரி இப்போ இங்கே எப்படி நேமை சேஞ்ச் பண்ணமோ அதே மாதிரி கமாண்ட் லைன்லேருந்து நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எம்வி மூவ். ஓகேவா, மூவ்னு சொல்லி சொல்கிறோம். ஃபைல் டாட் டிஎக்ஸ்டியில் இருந்து ஃபைல் 1.txt. ஓகேவா, ஸோ இப்போ ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்றது இருக்காது, ஃபைல் 1.txtன்றது தான் இருக்கும். ஓகேவா, ஃபைல் சேஞ்சு ஃபைல்னு கொடுப்போம். அப்போ தான் நமக்கு விஷுவலைசேஷன் வந்து தெரியும். சேஞ்சு ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி. ஓகே, ஆசம். சரி, வந்துருச்சா? இப்போ நான் வந்துட்டு மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபைல் மூவ் ஆகிருக்கும். அது எப்படி செக் பண்ணணும்? இந்த ஃபைலோட நேம் மாறிச்சா இல்லைன்னு சொல்லி எப்படி லிஸ்ட் பண்ணி பார்க்கணும்? சரி, என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்? லைக் எவ்ரி கைஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், இந்த மெசேஜ் பாக்ஸில் போடுங்க. ஸோ ஃபாஸ்ட். கேட்டா? ஓ, பழைய மெசேஜா? ஓகே, கேட் கிடையாது. எல்எஸ்க்கு என்ன அர்த்தம்? கம்மா நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம், ஒன்றும் இல்லை. இன்ட்ராக்டிவான செஷனுக்கு தான் நம்ம லைவ் கிளாஸ் வச்சுருக்கோம். ஸோ ரெக்கார்டிங் செஷன் கிடையாது. நீங்கள் அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம் எல்லாருமே. எல்எஸ்னா வந்துட்டு என்ன அப்ரிவேஷன்? என்ன என்ன பிரதர்? லிஸ்ட் அண்ட் ஷோ. லிஸ்ட் அண்ட் ஷோ. ஓகே, சூப்பர். ஸோ லிஸ்ட் அண்ட் ஷோ கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஷோ ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்னு இருந்ததை சேஞ்சு ஃபைல்னு சொல்லி போட்டேன். ஸோ எங்கே இருக்குதுன்னா தான் இங்கே இருக்குது. சேஞ்சு ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி வந்துருச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே நான் அந்த ஃபைலை வந்துட்டு இப்போ சேஞ்சு ஃபைலுன்ற இருக்கிற ஃபைலை நான் திருப்பி ஃபைல் 1.txt மாற்றணும். திருப்பி ஃபைல் டாட் டிஎக்ஸ்டினே மாற்றுறேன். திருப்பி மாறிடும். திருப்பி நான் எல்எஸ் பண்ணி பார்த்தேன்னா சேஞ்சுன்னு சொல்லி இருக்கிற அந்த ஃபைல் இருக்காது. திருப்பி எங்கே இருக்கும்? ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி தான் இருக்கும். பார்த்தீங்களா, சேஞ்ச் டாட் டிஎக்ஸ்டி இங்கே இருக்கா? என்ன இருக்காது. இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை. ரைட், ஆல்ரைட், புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த எம்வி கமாண்ட். ஒரு ஃபைலோடைய நேமை சேஞ்ச் பண்ணுறது எம்வி கமாண்ட். ஸோ இந்த கமாண்ட் லைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். மேக்ஸிமம் இந்த ஒரு 2 டேஸ்லேயும் உங்களுக்கு லினக்ஸ்ன்றது ஓரளவுக்கு பயங்கரமாக வந்துடும். ஓகே, ஸோ ஒரு ஃபைல் ரிமூவ் பண்ணுறது எப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்னு போட்டது அது ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு ரிமூவ் ஆகுதுன்னு தெரியும். அண்ட் தென் அந்த ஃபைல் எப்படி படித்து பார்க்காது. ஸோ கேட் பண்ணால் படித்து பார்த்துக்கலாம். ஓகே, சரி. இப்போது நமக்கு ப்ராக்டிக்கலான கமாண்ட்ஸ் எல்லாமே என்னென்னா நீங்கள் பண்ண வேண்டியது, நான் உங்களுக்கு இப்போவே குரூப்பில் அனுப்புகிறேன். சைட் பை சைட் நான் உங்களுக்கு குரூப்பில் அனுப்பிடுறேன். ஒரு மெசேஜ் வந்திருக்கும். 1 செகண்ட். ஸோ உங்களுக்கான ப்ராக்டிக்கல் கமாண்ட்ஸ் இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக உங்களுடைய நோட்ஸில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபைல் இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஆல்ரெடி ஒரு ஃபைலு இருக்குது எனக்கு தெரியும். நான் இப்போ என்ன சொன்னேன், அந்த ஃபைலோடைய டீடைல்டு வியூ பார்க்குறது LS-L என்ன இருக்குன்னா ஒரு டீடைல்டு வியூவாக இருக்கும். இதுதான்ப்பா ஃபைலு, இதுதான்ப்பா யூஸரு. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இருங்க, நான் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் மேக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். நமக்கான ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். என்னென்னா ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆசம், ரியலி கிரேட். நான் வந்துட்டு வச்சுருக்கேன் ஒரு ஃபோல்டரை. ஓகே, உள்ளே போயாச்சா? சரி, ஓகே. நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல கிளியர் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் சம் ஃபைல்ஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டச் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் 71-.txt. ஓகே, சரி. இந்த மாதிரிலாம் நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன். 2 ஃபைல் இருக்குது. இப்போ இந்த 2 ஃபைலோட டீடைல்டு வியூ பார்க்கணுன்னாலுமே LS
எல்எஸ் லிஸ்ட் அண்ட் ஷோ மைனஸ் லிஸ்ட். இப்போ இந்த ரெண்டு ஃபைலுக்கு என்ன இருக்குது? ஸோ டிஎக்ஸ்டி ஃபைல் தான், இதுவும் டிஎக்ஸ்டி ஃபைல் தான். பட் இந்த இடத்துல பெர்மிஷன் ஒன்று இருக்குல்ல இந்த ஃபைலுக்கு. இந்த ஃபைலுக்கு ஒரு பெர்மிஷன் இருக்கும். பெர்மிஷன்னா என்ன? ஒரு டெக்ஸ்ட் ஃபைலுக்கு என்னென்ன பெர்மிஷன் தேவைப்படும்? சிம்பிளாக சொல்லுங்களேன், சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன். ஒரு டெக்ஸ்ட் ஃபைலுக்கு என்னென்ன மாதிரி பெர்மிஷன்ஸ் தேவைப்படும்? ரீட் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும். அதான் நான் தமிழ்லேயே சொல்கிறேன். எப்படின்னா படிக்க முடியணும் அந்த ஃபைல்னால. அதாவது அந்த ஃபைலை நம்ம படிக்க முடியணும், அந்த ஃபைலை நம்மளால் எழுதிக்க முடியணும். ஓகேவா? அதுக்கப்புறமா தான் எக்ஸிக்யூஷன் ஒரு கான்செப்ட் வரும். அது நான் சொல்கிறேன் ஆஃப்டர் தட். நான் பேஷ் ஸ்கிரிப்டிங் போகும்போது நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்ச நாள் இருக்காதுங்களா. ஸோ இப்போ இந்த ரீட் அண்ட் ரைட்டுன்றது ஓகே புரிஞ்சுது. ரீட் அண்ட் ரைட்டுன்றது புரிஞ்சதில்ல, RAWன்றது புரிஞ்சதில்ல. இதுதான் ரீட் அண்ட் ரைட். ஓகேவா? ரீட் அண்ட் ரைட் கிளியர் தானே? தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ரீட் அண்ட் ரைட்டுன்றது புரியல? ஓகே. ஸோ இல்லை எல்லாருமே எவ்ரி ஒன் ஒன்றும் இல்லை. இந்த ஃபைலுக்கான ஒரு பர்மிஷன் தான், ஃபைலுக்கான பெர்மிஷன் தான். ஒன்றும் இல்லை, இந்த ஃபைலுக்கு ஒரு பெர்மிஷன் இருக்கும். அந்த பெர்மிஷன் தான் படிக்கிறது அண்ட் தென் எழுதுறது. இப்போ இந்த ஃபைல் இருக்குல்ல, இந்த ஃபைலுக்குள்ளே எதுவும் நான் எழுதணுன்னா என்ன பண்ணுவேன்? என்ன கமெண்ட் போடுவேன்? இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ மாட்டினீங்க பாருங்கள் எல்லாரும். ஸோ இப்போ என்ன கமெண்ட் போடுவோம்? நானும் கிரேட் ப்ரோ, கிரேட், வேற லெவல். ஸோ நானோ அதே தான். ஸோ நானோ போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபைல்னால எழுத முடியும். ஓகேவா? நான் file.txtக்குள்ளே எழுதுறேன். நல்லா பாருங்கள், file.txtக்குள்ளே எழுதுறேன். ஓகே. இப்போ எழுதுறதுக்கு அலோவெலாம் பண்ணுதில்ல. ஏன் அலோவ் பண்ணுது? ஆல்ரெடி ரீட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும் பெர்மிஷன் இருக்குது. ஆல்ரெடி செட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ரீடு எல்லா பெர்மிஷனுமே இருக்குது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பெர்மிஷன் இருக்கிறதுனால நான் ஆனோ பண்ணி எழுதிடுவேன். என்ன எழுதுறேன்? file1.txt நான் ஹாய் திஸ் இஸ் ஆட்லின் அண்ட் சவுண்டர். ஓகேவா? ஆட்லின் சவுண்டர் அண்ட் ராகுல்னு சொல்லி சும்மா போட்டுக்கிறேனே, ரேண்டமாக நம்பர்ஸ் நான் போட்டுக்கிறேனே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா Ctrl+O கொடுத்து Ctrl+X கொடுத்துட்டேன்னா வெளியே வந்துடும். நான் இப்போ இந்த ஃபைலை ரீடு பண்ணி பார்க்கணுன்னா கேட் யூஸ் பண்ணுவேன். எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ கேட் யூஸ் பண்ணி அந்த file.txt படிக்க முடியுது. இப்போ என்னால் என்ன பண்ண முடிஞ்சுது? நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த ஃபைலை கிரியேட் பண்ண ஃபைல் நான், அதாவது ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ கிரியேட் பண்ண ஃபைலை என்னால் என்ன பண்ண முடிஞ்சுது? ஒரு ஃபைலில், அதாவது ஒரு லெட்டர்ஸை, அதாவது வேர்ட்ஸை எழுதிக்க முடிஞ்சுது. எழுதிக்க முடிஞ்ச வேர்ட்ஸை என்னால் ரீடு பண்ணிக்க முடியுது. ஏன்னா இங்கே ரீட் அண்ட் ரைட் பெர்மிஷன் இருக்குது. இதுதான் பெர்மிஷன்ஸ். அந்த ஃபைலுக்கான பெர்மிஷன் இங்கே இருக்கா? ரீட் அண்ட் ரைட்டு ரீடு. ஓகேவா? இருக்குது அந்த ஃபைலு. அதே மாதிரி சேம் ஃபைல் இங்கே file.txt அதுக்கான ஃபைல். இப்போ நான் இந்த ரீடுன்றதை தூக்கிட்டேன்னா என்ன ஆகும்? என்னால் தூக்க முடியும். அதுக்கான கமெண்ட் நான் சொல்லுவேன். ரீடுன்றதை தூக்கிட்டேன்னா என்ன நடக்கும் அந்த ஃபைலுக்கு? கமெண்ட் நீங்கள் அன்மியூட் பண்ணி ஆன்சர். எழுத முடியாது. என்ன ப்ரோ? எழுத முடியாது. ரீடு படிக்க முடியாது சாரி. படிக்க முடியாது. அதாவது அந்த ஃபைலை நம்ம பார்க்க முடியாது. கரெக்டாக படிக்க முடியாது. உள்ளே என்ன இருக்குன்றதை படிக்க முடியாது. ஓகே. சரி, நான் அது வந்துட்டு நான் தூக்கி காட்டுறேன். என்னென்னா இப்போது இதுக்கெல்லாம் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு சின்ன கான்செப்ட் இதுக்கு படித்தா தான் புரியும். என்னென்னா சரி, நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா பெர்மிஷன்ஸ் தானே பண்ணுறோம். பெர்மிஷன்ஸ் தானே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு ஃபைலோடைய பெர்மிஷன்ஸ் தானே பார்த்துட்ருக்கோம். லைக் இந்த ஃபைலோடைய பெர்மிஷன்ஸ் எல்லாமே ரீடுனா அதுக்கு ஒரு வேர்டு இருக்குது. எப்படின்னா ரீடுக்கு வந்துட்டு 4ன்ற ஒரு வேர்டிங்ஸ் இருக்குது. எப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ரீடுக்கு ஓகே, ரைட்டுக்கு 2ன்னு ஒன்று இருக்குது, எக்ஸிக்யூஷனுக்கு 1ன்னு ஒன்று இருக்குது. எதுவுமே கிடையாது, பிளாங்காக இருக்கும் தெரியுமா? அதுக்கு 0ன்னு ஒரு இது இருக்குது. ஓகேவா? இந்த ரீடு ரைட் எக்ஸிக்யூட் 3மே இல்லாத ஒரு ஃபைல்னால் அது 0ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. இது வந்துட்டு எப்படின்னா ஒரு வாரமாக வச்சுக்கலாம், இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ இந்த ஃபைலுக்கு நம்பர் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன நம்பர் இருக்குது? கூட்டி சொல்லுங்கள் பார்க்கலாம். ரீட் அண்ட் ரைட் இருக்க W, அதாவது 6W மட்டும்தான் இருக்குது. இதை மட்டும் பாருங்கள், பின்னாடிலாம் எல்லாத்தையும் கணக்கு வைக்கணும். சும்மா பேசிக்காக எத்தனை, இதுக்கு எத்தனை நம்பர் வரும்? ரீட் அண்ட் ரைட்டை கூட்டினா எத்தனை? 4 + 2 6 ஆச்சா? ஸோ எவ்ரி ஒன் எல்லாம் அப்செட் பண்ணிக்கிறீங்களா? 6ன்ற நம்பர் தான் இந்த ஃபைலுக்கான பெர்மிஷன் நம்பர். ஸோ 6 தான். ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு ரீட் அண்ட் ரைட் மட்டும்தான் இருக்குது. அப்போ ரீடுக்கு வந்துட்டு 4ன்னு அர்த்தம், ரீடுக்கு 4ன்னு அர்த்தம். அப்போ ரைட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு 2ன்ற அர்த்தம். இப்போ என்னென்னா 6ன்னு மாறிச்சு. ஓகேவா? 6 தான் இந்த ஃபைலோடைய பெர்மிஷன்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்,
அந்த ஃபைலுக்கு மொத்த பெர்மிஷன்ஸுமே தூக்குறேன் அப்படின்னா 0ன்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எடுத்தோடனே இந்த கான்செப்ட் நான் எடுத்தால் உங்களுக்கு புரியாதுன்னு தெரியும். ஸோ பட் நம்ம என்றைக்குமே ஹார்டஸ்ட் திங்க்லேருந்து போகணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இது எடுக்கிறேன். ஒன்றும் இல்லை, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் புரிய வச்சுருவேன். புரியலை அப்படின்னா அகைன் ஒரு டைம் வீடியோ பாருங்கள், அகைன் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டெஃபினெட்லி வந்துட்டு இது புரியும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா chmodன்னு ஒரு கமாண்ட் இருக்குது, சேஞ்ச் மாடிஃபிகேஷன். ஓகேவா? சேஞ்ச், நல்லா பார்த்துக்கோங்க, சேஞ்சு மாடிஃபிகேஷன் அந்த நம்பரை வந்துட்டு போட்டுக்கணும் 000. ஓகேவா? 000 போடணும். நான் ஒரு 0 போட்டிருக்கேன்ல, அதனால 000 போகணும். இங்கே வந்துட்டு 3 ஃபேஸஸாக மாறும். ஓகேவா? இங்கே வந்துட்டு ஒரு பெர்மிஷன், இங்கே வந்துட்டு பெர்மிஷன், இங்கே வந்துட்டு ஒரு பெர்மிஷன் இருக்கணும். ஸோ அந்த 3 ஃபேஸாக மாறும். இப்போ வந்துட்டு 3க்குமே நான் 000ன்னு கொடுத்துக்கிறேன். எதுவுமே கிடையாது. ஓகேவா? ரீடும் கிடையாது, ரைட்டும் கிடையாது, எக்ஸிக்யூட்டும் கிடையாது. ஓகேவா? ரீடும் கிடையாது, ரைட் இல்லை, எக்ஸிக்யூட் இல்லை, 3மே இது கிடையாது. ஸோ 000 கொடுத்துக்கிட்டேன். file.txt கொடுத்துக்கிட்டேன். என்ட்ரு அடிச்சிட்டேன். பெர்மிஷனை செட் பண்ணிட்டேன். என்ன பெர்மிஷன்னா ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாத மாதிரி குப்பை மாதிரி ஒரு பெர்மிஷன் செட் பண்ணிட்டேன் அந்த file.txtக்கு. அதுக்கான கமாண்ட் இது தான். இப்போ ls-l பண்ணி பார்க்குறேன், எதுவுமே காட்டாது. ஸோ இங்கே பார்த்தீங்களா, பிளாங்காக ஒரு கோடு மட்டும் காமிக்குதா, பெருசாக காமிக்குதா, பார்க்க முடியுதுல்ல? ஸோ எவ்ரி ஒன் தம்ஸ் அப். ஓகே, ஆல்ரைட். ஸோ பார்க்க முடியுதுல்ல? ஏன் இங்கே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாங்காக வருதுன்னா, பெர்மிஷன் செட் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு 0 கொடுத்தேன். இந்த ஃபைலே 0டா, எனக்கு வந்துட்டு எழுதவும் வேணாம், படிக்கவும் வேணாம், எக்ஸிக்யூட் பண்ண வேணாம், எல்லாமே சொல்லிட்டேன். ரைட்? ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் மேலே போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணும்போது, ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணும்போது ரீடு ரைட்டு பெர்மிஷன் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. பட் என்னால் அந்த ஃபைலோடைய பெர்மிஷனை நான் மாற்ற முடியும். திஸ் இஸ் கால்ட் அஸ் லினக்ஸ் டெர்மினல். ஓகேவா? நீங்கள் விண்டோஸில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஃபைலெல்லாம் மாற்ற முடியும், அதெல்லாம் இதுவே பண்ண முடியும். இப்போ நான் இந்த ஃபைலை நான் காமிக்கவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபோல்டர்ஸில் போய் நான் காமிக்கிறேன். இங்கே நம்மளுடைய குரூப் எங்கே? ஓகே, செகண்ட். ஸோ நம்ம பேட்ச் EVCSSP ஓகே இங்கே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே டே 1க்குள்ளே ஓகே file.txtக்கு தானே நான் எதுவுமே இல்லாத மாதிரி கொடுத்தேன். நல்லா பார்த்துக்கோங்க, பிளாங்காக இங்கேயும் காமிக்குது, GUIலையும் எக்ஸ்மார்க் போட்டு காமிக்குது. இங்கே எல்லாமே பிளெயின் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது, எரர் ஓப்பனிங் ஃபைல், அந்த ஃபைல் லொக்கேஷன் காமிக்கும். என்னென்னு வருது இங்கே, அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். இங்கே என்னென்னு வருது, இந்த எழுத்து என்ன படிங்க எல்லாரும். ஸோ கமான். பெர்மிஷன் டெனைடு. ஏன் டெனைடு ஏன் டெனைடுன்னு வருதுன்னா, நாங்கள் 000 கொடுத்துருக்கேன். இதுவே எனக்கு எல்லா பெர்மிஷனும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எனக்கு இல்லை எனக்கு எல்லாம் வேணாம், ரீடு மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த ஃபைலுக்கு file.txtக்கு ரீடு மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும், ரீடு மட்டும் வேணும். நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். சரி, ஓகே, 4ன்னு கொடுக்கலாமா? என்ன போடணும், என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்னா சேஞ்ச் மாடிஃபிகேஷன் 2 அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். chmod போட்டுட்டு 4ன்னு சொல்லி கொடுக்கணும். 444 கொடுத்துக்கணும், அங்கே ஒரு 4எல்லாம் கொடுக்கக்கூடாது. ஸோ file.txtன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ இதோடைய பெர்மிஷன் நான் செக் பண்ணணும்னா எப்படி செக் பண்ணுவேன், டீடைல்டு வியூ வேணும்னா எப்படி செக் பண்ணுவேன், ls-l. கன்ஃபார்மா எல்லாருமே அப்செட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. ஸோ அதுதான், ஸோ நான் சொல்ல வரதுமே அதுதான். ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்த பண்ணேன். இந்த விஷயம் பண்ணுறதுனால இங்கே வந்துட்டு பூட்டு போட்ட மாதிரி மாறிடுச்சு. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறுதா அந்த ஃபைலு. ஸோ உள்ளே மாறுது இல்லை, லைக் உள்ளே என்னெல்லாம் நடக்குதுன்றது நம்மளை ஃபஸ்ட்டு எக்ஸ்மார்க் காமிச்சிது. திருப்பியும் 444 கொடுத்த அப்புறம் ஒரு பெர்மிஷன் அன்லாக் ஆகிருக்கு. அன்லாக் ஆனதுக்கு ஜஸ்ட் இப்போ பூட்டு போட்ட மாதிரி காமிச்சிருக்கு. ஓகேவா? என்ன பண்ணுறேன், என்னால் என்ன பண்ண முடியும்னா ரீடு மட்டும் பண்ண முடியும். நான் உள்ளே போகிறேன், ரீட் பண்ண முடியுதா, பண்ண முடியுதுல்ல? ரைட். திஸ் இஸ் ஆட்லின் சவுந்தர் ராகுல். ஓகே, நம்ம இங்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போவுமே நம்ம வந்து டெர்மினல் மூலியமாக தான். இப்போ நம்ம கேட் பண்ணி பார்த்துடலாமா ரீடுக்கு? ஓகே ஃபைன், நான் கேட் பண்ணி பார்த்துட்றேன். ஹாய், திஸ் இஸ் ஆட்லின் சவுந்தர் ராகுல். ஓகே சூப்பர், கேட் ஆகுது. சரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த ஃபைலுக்குள்ளே இப்போ எழுத போகிறேன். இல்லை, எழுதுறதுக்கு முன்னாடி நான் பெர்மிஷனை செக் பண்ணிடுறேன். செக் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு என்னென்னா, எனக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகி போச்சு. என்னென்னா,
ரீடு மட்டும்தான் இருக்குது, என்னால் இப்போ ரைட் பண்ண முடியல. ஸோ சூசாட். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நானாக ரைட் பண்ணி ஆகணும்னு நான் முடிவு பண்ணுறேன். நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன். என்னென்னா நானோ போடுறேன், ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்றதை போடுறேன், ஓகேன்னு போடுறேன். ஏன்னா இப்போ நம்மளால் ரைட் பண்ண முடியாது, ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். சரி, அப்போ நான் உள்ளே போயிட்டேன். ஓகேடா என்னால் ரைட் பண்ண முடியுதுன்னு பார்த்தா கீழே வந்துட்டு ஒரு எரர், ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி இஸ் அன்ரைட்டபிள். நான் அதுக்கும் மீறியும் இங்கே இதெல்லாம் எழுதலாம் முடியும், இல்லைன்னா சொல்ல. திஸ் இஸ் செகண்ட் லைன். ஓகே, திஸ் இஸ் செகண்ட் லைன் ஆஃப் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி. சும்மா அங்கே இந்த இடத்துல ஒரு இது அடிச்சுக்கிட்டேன், கீழே இருக்கிற எரரும் போயிருச்சு. இப்போ யாரெல்லாம் சொல்கிறீங்க இந்த ஃபைல் சேவ் ஆகிரும் ப்ரோ, எப்பயும் போல் ஒர்க் ஆகிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே, பார்க்கலாம். ஆகாதா? ஓகே ஓட் பண்ணுங்க. யாரெல்லாம் ஆகுன்னு சொல்கிறீங்க எல்லாருமே தம்ஸ் அப் பண்ணுங்க. ஆகாதுன்னு சொல்கிறீங்க தம்ஸ் டவுன் பண்ணுங்க. பார்க்கலாம் யார் ஓட்டிங்ஸ் அதிகமாக இருக்குன்னு. தம்ஸ் டவுன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ரைட், ஆல்ரைட். சரி, நான் என்ன பண்ணுறேன், இப்போ சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? Ctrl+O அமுத்துவனா சேவ் ஆச்சா? ஆவாது, கீழே காட்டிடுச்சு. அதேதான் ப்ரோ, பெர்மிஷன் டெனைடு. நம்ம இங்கே என்னதான் முக்கிய எழுதலானோ பெர்மிஷன் டெனைடுன்னு தான் வரும். திருப்பி ஓ கொடுத்து என்ட்ரு அடித்தாலும் அப்படி தான் வரும், திருப்பி கொடுத்தாலும் அப்படி தான் வரும். 10 டைம் 1,00,000 டைம் கொடுத்தாலும் அப்படி தான் வரும். சரியா? ஏன் அப்படின்னா அந்த பெர்மிஷன்றது ஸ்ட்ரிக்டான பெர்மிஷன்ஸ். நான் வந்துட்டு வெளியே வந்துக்கிறேன், இந்த ஃபைலை விட்டு நான் வெளியே வந்துக்கிறேன். ஒன் செகண்ட். ஓகே, சரி, நான் வெளியே வந்துட்டேன். இப்போ இந்த பெர்மிஷனுக்கு நான் ரீட் பண்ண முடியுது என்னால். நான் ரீட் பண்ணிடுறேன், எந்த ஒரு லைன்ஸும் இல்லை. சரி, நான் இப்போ அதை ரைட் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ரைட் W+. ஓகே. ஆனால் அந்த பெர்மிஷன் நம்பர் என்ன? 2. ஓகே, 222 கொடுக்கலாம்ல? 6 னு சேஞ்ச் பண்ணனும். என்ன ப்ரோ? 6 னு சேஞ்ச் பண்ணனும் ஃபார் both read and write. அதேதான் ப்ரோ. சூப்பர். நான் ஒரு ரைட் மட்டும் போடணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 2 தான். இப்போ எனக்கு ரீடும் வேணும், ரைட்டும் வேணும்னா 6 போடணும். கரெக்டாக? பட் ஒரு ஃபைலை ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ணுறப்போ இப்படி போட்டுக்கலாம். ஆல்ரெடி எனக்கு ரீடு இருக்குது, நான் ஏன் இந்த 4 சேர்க்கணும்? சரியா? எனக்கு அந்த கொஷின் இருக்குது. நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், அப்சல்யூட்லி அந்த ஆன்சர் தான். பட் ஒரு சின்ன ட்ரிக் நான் சொல்கிறேன், என்னென்னா அந்த இடத்த அப்படி தான் போடணும் கிடையாது. வெறும் ரைட்டு மட்டும் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ரைட், ஓகேவா, டபிள்யூ மட்டும் போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். ஓகேவா? வந்துருச்சா? இப்போ நான் LS-L கொடுக்கலாமா? ரைட் ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஃபைல் டாட் டிஎக்ஸ்டிக்கு ரைட் வந்துருச்சா? இங்கேயும் ரைட்டு, லாஸ்ட்டில் வந்துட்டு வராது. அது ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் இருக்குது. சொல்லுங்கள். இப்போ 222 கொடுத்தாலும் வருமா வராதா? செக் பண்ணிடுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்டுன்னு மட்டும் வந்துருச்சு ப்ரோ. ட்ரிபிள் 2 கொடுத்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட். அதாவது நான் சொன்னதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இந்த 2ன்றது ரைட்டுக்கு மட்டும்தான், 4ன்றது ரீடுக்கு மட்டும்தான், 1ன்றது இதுக்கு மட்டும்தான், 0ன்றது எதுவுமே இல்லாததுக்கு தான். அதுக்கு வந்துட்டு நம்ம எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் கிடையாது, அதுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ நமக்கு இது ரெண்டும் வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 6 கொடுக்கலாம். ஆல்ரெடி என்கிட்ட ரீடு இருந்திருக்குது, அதனால் நான் ப்ளஸ் எனக்கு ரைட்டு மட்டும்தான் வேணுன்றதை ப்ளஸ் கொடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் நீங்கள் சொன்ன மாதிரி. சரி, ஒரு கொஷின் எல்லாருக்குமே ஓவராலாக ஒரு கொஷின் கேட்குறேன். எனக்கு ரைட்டும் எக்ஸிக்யூஷனும் வேணும் அப்படின்னா நான் என்ன நம்பர் யூஸ் பண்ணணும்? ரைட்டும் எக்ஸிக்யூஷனும் பெர்மிஷன் மட்டும் வேணும். என்ன ப்ரோ? 3 இல்லை, கன்ஃபார்மாக நீங்களே சொல்லுங்கள், ஏன்ட்ட கேட்க வேணாம். 3 தான் ப்ரோ. 3 தான், கூட்டினா 3 தான் வருது. கூட்டினா 3 தான் வருதா? ஓகே, எல்லாரும் கன்ஃபார்மா 3 தானே? எவ்ரிவன் ஓகே ஆல்ரைட், 3 தான். ஏன்னா ரைட்டும் எக்ஸிக்யூஷனும் மட்டும் தான் வேணும்னு சொல்லியிருக்கிறேன். இதுக்கு ரெண்டுக்குமே
கூட்டுனா 3 தான் வருது. இப்போ நான் 333 கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்? 333 கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், இது க்ளோஸ் ஆகி முடிஞ்சிடும். இதோட கதை வந்துட்டு காலி ஆயிரும். இப்போ வந்துட்டு வெறும் 333. ஸோ வெறும் ரைட் அண்ட் எக்ஸிக்யூட், ரைட் அண்ட் எக்ஸிக்யூட், ரைட் அண்ட் எக்ஸிக்யூட். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இந்த ஃபைலுன்றது வந்துட்டு எக்ஸிக்யூஷனுக்கு வரும்போது கலரு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். கொஞ்சமாக ஒரு சேஞ்சஸ் தெரியுதா? கலர் ஹைலைட் ஆகுதா? எக்ஸிக்யூஷனில் வரும்போது இந்த ஃபைல் ஹைலைட் ஆகுதா? ரைட், புரிஞ்சுதா அந்த ஃபைல் எப்படி ஹைலைட் ஆகுதுன்னு? ஸோ எவ்ரி ஒன் கான் சி திஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூஷனுக்கு ஒரு ஃபைலை நம்ம பெர்மிஷன் கொடுக்குறப்போ நான் வந்துட்டு ஃபைல் வந்துட்டு ஹைலைட் ஆகும் அந்த இடத்துல. சரி, நான் இப்போ ஒரு கொஷின், எக்ஸிக்யூஷனை நான் ரிமூவ் பண்ணணும், நான் என்ன பண்ணணும்? எக்ஸிக்யூஷனை மட்டும் நான் ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கமாண்ட் மைனஸ் எக்ஸ். ஏன்னா எக்ஸ்னா என்ன? எக்ஸிக்யூஷன் தானே? எக்ஸிக்யூஷன். ஓகே, சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஸோ நான் ரிமூவ் ஆயிடுச்சான்னு போடுறதுக்கு எல்எஸ் போட்டேன், வரலையே. என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்? ஐ திங்க் எல்எஸ் மைனஸ் எல். மைனஸ் எல்லுக்கு என்ன அப்ரிவேஷன் கேட்குறேன். ஸோ என்ன பண்ணும் அந்த கமாண்டு? லிஸ்ட் அவுட் பண்ணும். லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு எல்எஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. எனக்கு வந்துட்டு எதுக்கு நான் அந்த எல்எஸ் மைனஸ் எல்லுன்றது யூஸ் பண்ணணும்? டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். எக்ஸாக்ட்லி ப்ரோ, சூப்பர் செம ப்ரோ. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸிக்யூஷன் கொடுத்ததுனால எக்ஸிக்யூஷன் போயிருச்சா? பார்க்க முடியுது அவங்களால? ரைட். ஓகே, ஸோ ரைட், நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போக ஆரம்பிக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சிஹெச் மாட் போட்டுட்டு, ஓ மை காட், சிஹெச் மாட் போட்டுட்டு 000 போட்டுக்கிறேன். 000 போட்டுட்டு நம்ம ஃபைலுக்கு வந்துட்டு போட்டுக்கிறேன். நான் எல்எஸ் மைனஸ் எல்லு எதுவுமே கிடையாது. இப்போ நான் ஃபுல் பெர்மிஷன் செட் பண்ணணும். ரீடு ரைட் எக்ஸிக்யூட் ஃபுல் பெர்மிஷன் செட் பண்ணணும்னா 777 கரெக்டாக கூட்டி பாருங்க, 7 வருதா? ஓகே ப்ரோ. சரி, நான் வந்துட்டு கணக்கில் கொஞ்சம் வீக்கு, ஸோ அதனால தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, 777 போடுறப்போ அந்த ஃபைலுக்கு மொத்த பெர்மிஷனுமே கொடுக்கும். ஸோ இப்போ வரைக்கும் ஃபைலுக்கு பெர்மிஷன் கிடையாது, நல்லா பார்த்துக்கோங்க. மாயம் இல்லை மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் எதுவுமே கிடையாது. லாஸ்ட்டாக நம்ம பண்ண மாதிரி அந்த எல்எஸ் மைனஸ் எல் பண்ண மாதிரி வெறும் எம்டியாக கிடக்குது அந்த ஃபைலு. இப்போ ஒரு நிமிஷம், எம்டியாக கிடக்கிற ஃபைலை நம்மளால் வியூ பண்ண முடியாது. இது அங்கே பார்த்தீங்களா? எக்ஸ் மார்க் காமிக்குது. என்னால் உள்ளே கூட போக முடியல, எதுவுமே பண்ண முடியல. பார்த்தீங்களா? ரைட், என்ன பண்ண முடியுதுன்னா இதை சிஹெச் மோட் 777 போட்டேன்னா என்னால் அங்கே பார்க்க முடியும். உடனே இங்கே மாறிச்சா? ஸோ எப்பயும் போல் உள்ளே போகலாம். ஹாய், திஸ் இஸ் சவுந்தர் ராகுல், அவ்வளோதான். நான் உள்ளே போகலாம், திருப்பி 2வது லைன் ஹாய்ன்னு போடலாம், சேவ் பண்ணலாம், திருப்பி நான் அதை கேட் பண்ணி கூட பார்க்கலாம். ரைட், நான் எல்லாமே பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கிளியரா? ஸோ நான் செப்பரேட்டாக ரேண்டமான பீப்புள்ஸை நான் பிக் பண்ணி நான் கேட்குறேன். ஸோ ப்ளீஸ் அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு என்னோடய டாஸ்க்கை நான் சொல்லிடுறேன். இப்போ நான் க்ரியேட் பண்ண மாதிரியே சேஞ்ச் மாடிஃபிகேஷன்றது நானே சொல்லிட்டேன் ஒரு கமாண்டு. ஓகே, அது வந்துட்டு மேண்டரி, அது ஆல்டர்னேட்டிவாக இருக்க கமாண்ட், எதுவும் மாற்றவே முடியாது. இப்போ நான் ஒரு ஃபைலை ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்ராய் பண்ணணும். அதாவது எந்த பெர்மிஷனுமே இருக்கக்கூடாது. நான் அதாவது எந்த பெர்மிஷனுமே இருக்கக்கூடாதுன்னா எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஃபைல் இருக்குது, நல்லா நான் வச்சுக்கோங்க. இப்போ இருந்து அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் லிசன் பண்ணுங்கள். என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலுக்குள்ளே நான் இப்போ ஒரு டெக்ஸ்ட் எழுத போகிறேன். நான் வந்துட்டு நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ டச்சுன்னு போட்டு நியூ ஃபைல் .txt ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த நியூ ஃபைலுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட்டை போடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டாஸ்க்கு இதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட்டை போடணும். போட்ட டெக்ஸ்ட்டை நான் நினைக்கிறப்ப மட்டும்தான் நான் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். யாரும் ரைட் கூட பண்ணக்கூடாது. எக்ஸிக்யூஷன் பெர்மிஷன் இருக்கலாம். ஓகேவா? என்ன பண்ணிக்கிறேன், நான் நினைக்கிறப்ப மட்டும்தான் அந்த ஃபைலு. ஓகே, ஒரு நிமிஷம். அதாவது நான் எப்போ அதை ரீட் பெர்மிஷன் கொடுக்குறேனோ அப்போ தான் அந்த ஃபைல் வந்துட்டு ரீட் பண்ண முடியணும். அதை ரைட்டும் யாரும் பண்ணக்கூடாது. எக்ஸிக்யூஷன் ஆனால் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லுங்கள். நான் வந்து ரேண்டமாக பிக் பண்ணுறேன். புரியல? இல்லை உங்களுக்கு தெரியும், ஒரு ஆட்லின் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கொஷின் புரிஞ்சிருக்காது. ஒன்றும் இல்லை, டச்சுன்னு போட்டுக்கிட்டேன். ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட்டை நான் போடணும்.
ஒரு டெக்ஸ்ட் எழுதணும்னா என்ன பண்ணணும்? வாங்க நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அப்படியே சொல்கிறேன். ஒரு டெக்ஸ்ட் எழுதணும்னா என்ன பண்ணணும்? நானோ போடுறோம். bro. நானோ போடணும். ஓகே, நியூ ஃபைல் தானே? ஓகே, நியூ ஃபைல் போட்டுக்கிறேன். என்ன போடலாம், என்ன டைப் பண்ணலாம்? நீங்களே எதுன்னு சொல்லுங்களேன். ரேண்டமாக நீங்களே எது வேணாலும் சொல்லுங்கள், நான் ரேண்டமாக இங்கே டைப் பண்ணுறேன். EV சைபர் அகாடமி. ரைட் விடுங்க பார்த்துக்கலாம். இவி சைபர் இது வேணாம். இவி ப்ரைவேட் ஹேக்கர்ஸ் கம்யூனிட்டின்னு சொல்லி போட்டுக்கிறேன். சும்மா போட்டுக்கிறேன். நான் வந்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் எக்ஸிக்யூட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் போட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். இதை எப்படி பார்க்கணுன்றது உங்களுக்கு தெரியும். இதை கேட் பண்ணால் பார்க்க முடியுன்றது உங்களுக்கே தெரியும். ஐயோ 1 செகண்ட். ஓகே, நான் வந்து இங்கே கேட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்துருச்சு. சரி, இப்போ இந்த ஃபைல் இருக்குல்ல ப்ரோ, நான் வந்துட்டு இதுக்குள்ளே இது ஒரே ஒரு இது ஒரே ஒரு இது மட்டும் தான் எழுதிக்கிறேன். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் எழுதிக்க போகிறேன். மை பாஸ்வேர்ட் இஸ் விமல் போட்டு நான் என்னோட ஒரு ப்ரைவேட்டான ஒரு பாஸ்வேர்டை நான் வந்துட்டு என்டர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை என்னோட ப்ரைவேட்டான ஒரு பாஸ்வேர்டு நான் என்டர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ட்ரு பண்ணதை நான் வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் கொடுத்துக்கிறேன். திருப்பியும் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை யாருமே பார்க்கக்கூடாத மாதிரி நான் செட் பண்ணணும். ஓகேவா? இந்த ஃபைலுக்கு என்ன பெர்மிஷன் இருக்குது? இப்போ என் சிஸ்டம் யாராச்சும் உங்கள் கையில் கொடுத்தேன் அப்படின்னா உங்கள் கையில் என்ன இருக்கும்? நீங்கள் வந்துட்டு இந்த ஃபைலை உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு சேஞ்ச் மாடிஃபிகேஷன்லாம் தெரியாது, அவ்வளோக்கு தெரியாது. நீங்கள் அப்படியே யூஐயில் வியூ பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு கமாண்ட் லைனில் ஒரு நாலேஜே இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா கமாண்ட் லைன்லேருந்து பெர்மிஷனை செட் பண்ண முடியும்ல. என்ன பெர்மிஷன் செட் பண்ணணுன்னா இந்த ரைட்டோட பெர்மிஷன் இருக்கக்கூடாது, ரீடோட தான் இருக்கக்கூடாது, எக்ஸிக்யூஷன் மட்டும் இருக்கலாம். என்ன பண்ணணும்? எக்ஸிக்யூஷன் மட்டும்தான் வேணும். நான் இருக்கிறத வேணால் தூக்கிடுறேனே, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இருக்கிறத நான் தூக்கிடுறேன், ஃப்ரெஷ்ஷாக வச்சிடுறேன். அந்த பெர்மிஷனை ஃப்ரெஷ்ஷாக வச்சிடலாம். இப்போ என்னென்னா ஒரே ஒரு பெர்மிஷன் தான் செட் பண்ணணும், எக்ஸிக்யூட் மட்டும்தான் வைக்கணும். ரீடு ரைட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நான் வச்சுருக்கிறேன். ரீட் ரைட்டு எனக்கு வேணாம், நான் வேணுங்கிறப்ப நான் வச்சுக்குவேன். வெறும் எக்ஸிக்யூட் மட்டும் வைக்கணும். செட் பண்ணணும்னா என்ன கமாண்ட், என்ன நம்பர் யூஸ் பண்ணணும்? வெறும் ஓகே, ஒருத்தர் அனுப்பியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன். ஓகே, அதர்ஸ் உங்களுக்கு புரியலையா? டில்லி பாபு, ஷாம், ராகுல், குட்டி ப்ரோ, தீபக், எவ்ரிவன் உங்க எல்லாருக்கும் புரியுதுல்ல? புரியலையா ப்ரோ? ஒன்றும் இல்லை. இப்போது நான் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ஒரு ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். டச் பண்ணி க்ரியேட் பண்ணுவேன். டச் பண்ணி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலுக்குள்ளே நான் ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை எழுதிட்டேன். என்னோடய பாஸ்வேர்டை நான் போட்டுக்கிட்டேன். என் பாஸ்வேர்டை போட்ட ஃபைலை அந்த ஃபைலை எவனுமே படிக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் முடிவு பண்ணுறேன். அதுக்கு யாருமே எதுவும் படிக்கக்கூடாதுன்னா அந்த பெர்மிஷன் நான் செட் பண்ணணும்ல. இதோ இப்போ நான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. இதோ ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க. எங்கள் CSSP B1 நான் டே 1ல் நான் இப்போ இந்த ஃபைல் ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ இந்த ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குது? என் பாஸ்வேர்டு இருக்குது. ஓகேவா? ஸோ என்னுடைய ப்ரைவேட்டான ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. அந்த பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ண முடியாது எவனாலையும். அந்த பெர்மிஷனை நான் செட் பண்ணிட்டேன். எப்படி செட் பண்ணேன்னா 000 கொடுத்து அந்த ஃபைலோட நேம் போட்டு நான் செட் பண்ணிட்டேன். 000னா எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுரும். ரீடும் கிடைக்காது, ரைட்டும் கிடைக்காது, எக்ஸிக்யூட்டும் கிடைக்காது. ஆனால் எனக்கு தேவையானது இந்த ரீட் ரைட் மட்டும் தான் இருக்கக்கூடாது. பட் ஆனால் எக்ஸிக்யூட் மட்டும் இருக்கணும். என்ன பண்ணலாம்? +X ப்ரோ. ஓகே ப்ரோ, +X ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, வெறும் எக்ஸிக்யூஷன் மட்டும் வந்திருக்கு. நான் கேட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பெர்மிஷன் டெனைடு. ஓகேவா? பெர்மிஷன் டெனைடுன்னு வருது. ஏன் பெர்மிஷன் டெனைடுன்னு வருதுன்னா அதனால ஃபைல் எக்ஸிகியூஷன் மட்டும் தான் இருக்கு. அது ரீடும் பண்ண முடியாது, ரைட்டும் பண்ண முடியாது. ஆமாம் எக்ஸாக்ட்லி அதுதான் ப்ரோ. புரிஞ்சுதுன்னா சூப்பர் கிரேட். இப்போது என்னால் நான் ஒன்று சொல்ல முடியும். என்னால் அந்த பெர்மிஷன் இல்லாமலே அந்த ஃபைலை நான் ரீட் பண்ண முடியும்னு சொல்கிறேன். உங்களால் நம்ப முடியுமா? யாரெல்லாம் இது பாசிபிள்னு சொல்லி சொல்கிறீங்க?
அந்த பெர்மிஷன் நான் செட் பண்ணாமலே நான் படிப்பேன். இப்போ இதே கமாண்டுக்குள்ளே தான் நான் படிப்பேன். ஸோ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கமாண்ட் லைன் மூலியமாக பண்ண முடியாத விஷயமே கிடையாது. நீங்கள் என்னன்னாலும் பண்ணலாம், அன்டில் நீங்கள் ரிசர்ச் பண்ணுற வரைக்கும் என்னன்னாலும் பண்ண முடியும். ஆனால் நான் வந்துட்டு ப்ரூஃப் பண்ண போகிறேன் பெர்மிஷனே கொடுக்காம. நல்லா பார்த்துக்கோங்க, கண்ணு முன்னாடி தான் கொடுக்குறேன். திருப்பியும் கூட ரீட் பண்ணி பார்க்குறேன், ரீட் ஆகலை. பெர்மிஷன் டெனைடு. ஓகே, யாரெல்லாம் நம்புறீங்க? சரி ஓகே ப்ரோ பண்ண முடியும் ப்ரோ. ஓகே, பெர்மிஷன்லாம் இல்லாமலாம் பண்ண முடியாது அப்படின்லாம் யார் சொல்கிறீங்க? ஓகே ப்ரோ, ஏதோ ஒரு வழியில் சான்ஸ் இருக்குது, நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லுவீங்க வச்சுருப்பீங்க அப்படின்னு யார் இருக்கீங்க? பண்ண முடியாது ப்ரோ, அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே சரி, இந்த இடத்துல இன்னும் ஒரு சின்ன கான்செப்ட் நான் சொல்ல வரேன். ஸோ ஏன் வந்துட்டு நான் அந்த கான்செப்டை சொல்ல வந்துட்டு நான் இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன்னா, இந்த ஒரு ஃபீல்டில் நம்ம ஒரு விஷயத்தை படிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு விஷயம் தெரியணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எல்லோரும் காலேஜ் படிச்சிருப்பீங்கல்ல, காலேஜில் ஸ்டூடெண்ட் யூசர்னு ஒன்று இருக்கும், அட்மின் யூசர்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸ்டூடெண்ட் யூசர்லேருந்து உங்களால் கேம்ஸோ இல்லை ஏதாவது ப்ரௌசிங் அதிகமாக நீங்கள் பண்ணுறீங்கனாலும் பண்ண முடியாது, ரைட்? யாரெல்லாம் அப்செட் பண்ணிக்கிறீங்க இதை? ஸோ அந்த ஸ்டூடெண்ட் யூசர்னால் அதிகமாக எந்த வேலையும் பண்ணிக்க முடியாது. ஓகே, இல்லை நான் சொல்கிறது காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக புரியும். ஏன்னா அட்மின் ஒன்று இருக்கும், ஸ்டூடெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இந்த அட்மின்ன்ற யூசருக்கு போனோம் அப்படின்னா நம்மளால் எல்லாமே பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் லினக்ஸில் சூப்பர் யூசர்னு ஒருத்தர் இருக்காங்க. ஓகேவா? சூப்பர் யூசர். ஓகேவா? சூப்பர் யூசர்னு ஒருத்தங்க இருக்காங்க. சூப்பர் யூசரை கூப்பிட்டு இந்த ஃபைலுக்கான பெர்மிஷன் என்கிட்ட இல்லைடா, நீ வந்துட்டு பெர்மிஷனை எடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லுவான். சூப்பர் யூசராக நம்ம மாற்றுவோமா இவனை? நான் மாற்றுறேன். சூப்பர் யூசர் டூ. ஓகேவா? அதாவது SUDO, சூடோ. சூப்பர் யூசர் டூ என்ன கமாண்ட் கொடுத்துக்கிறேன்? கேட் பண்ணி பாருடா அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் சூப்பர் யூசர்கிட்ட. சூப்பர் யூசருக்கான பாஸ்வேர்டு வந்துருச்சா? அட்மினுடைய பாஸ்வேர்டு கேட்குதா? நீங்கள் எதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா அட்மினுடைய பாஸ்வேர்டு கேட்கும்ல. இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்குள்ளேருந்து சிஸ்டமோடைய பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறப்போ அட்மினோட பாஸ்வேர்டு கேட்கும்ல. யாரெல்லாம் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நான் பண்ணியிருக்கேன் காலேஜ் சிஸ்டமில். டில்லி பாபு பண்ணியிருக்காரு, ரைட்? இப்போ அதே மாதிரி தான் கேட் பண்ணி பார்க்கணுன்னா ஒரு ப்ரிவிலேஜ் எடுக்கிறேன்னு இந்த இடத்துல. ப்ரிவிலேஜ்னால் என்ன? ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் நான் எடுக்கிறேன், புரியுதா? அதாவது எனக்கு இந்த யூசர் வேணாம், யூசரோடைய ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்டாக தானே என்னால் வியூ பண்ணி பார்க்க முடியல, நார்மல் யூஸராக தானே என்னால் வியூ பண்ணி பார்க்க முடியல. நான் ப்ரிவிலேஜ் எடுக்கிறேன், நான் வந்து அதாவது சூப்பர் யூசர்னு சொல்கிறேன். சரி ஓகே, நீ சூப்பர் யூசர் தானே, உன் பாஸ்வேர்டை சொல்லுன்னு சொல்லி. டவுட் பட் அவங்களுக்கு காலியோட பாஸ்வேர்ட் தெரியுங்களா? இப்போ உங்களோட பாஸ்வேர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த யூசருக்கு காலியோட பாஸ்வேர்ட் தெரிஞ்சாதானே அதை படிக்க முடியும். ஆமாம், அவ்வளோதான் ப்ரோ, அதே தான். அவங்க அதனால தொடவே முடியாது. எல்லாமே சேஃப் தான், நமக்கு அந்த ஃபைல் இப்போ சேஃப் தான் டோட்டலி. பாஸ்வேர்டு தெரியணும் மொத்தத்தில். சரி ஓகே, என் பாஸ்வேர்டு நான் போட்டு நான் எப்பவும் போல் காட்டுறேன். ஸோ வந்துருச்சா? கேட் ஆகுது இல்லை இப்போது? ஆனால் பெர்மிஷன் டெனைடுன்னு தான் வரும். நான் நார்மல் கேட்டு பண்ணி பார்த்தேன்னா பெர்மிஷன் டெனைடுன்னு தான் வரும். புரிஞ்சுதா எவ்ரிவன் கிளியரா? இந்த கமாண்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது கிளியர் தானே? சரி ஓகே, சின்ன எக்ஸ்பிளைன் கொடுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் கேட் யூஸ் பண்ணால் ஏன் வரல, இந்த சூடோ யூஸ் பண்ணால் ஏன் வருது அப்படின்னு. நான் இதெல்லாம் காமிக்க மாட்டேன். ஓகே, நான் ரேண்டமாக பிக் பண்ணுறதுக்குள்ளே நீங்களே ஆன் பண்ணி சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா கொஞ்சம் இன்ட்ராக்ஷன்ஸோடு போனால் தான் வந்துட்டு கிளாஸ் எப்போவுமே ஃபன்னாக போகும். ஸோ எனிவன் நீங்கள் அட்மிட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் தான் சொன்னீங்களா ப்ரோ, அட்மின் சூப்பர் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு. யூசர் சூப்பர் அட்மின் யூசர் சூடோ சூப்பர் யூசரு சூடோ ரிமூவ் ரிகூஃபோர்ஸ். அது இல்லை சூடோ அந்த மாதிரி வரும்னு சொன்னேன். வரும். ஓகே, ஸோ சூப்பர் யூஸராக ஒரு வேலையை நம்ம பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அவன் பண்ணுவான். அந்த வேலை என்ன வேலைன்றது சொல்லிடணும். கேட்டு தான்ப்பா நான் ட்ரை பண்ணேன், கேட் பண்ண முடியலை, நான் சூடோ நீ யூஸ் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சூடோ யூஸ் பண்ணால் ஓகே, என்கிட்ட ப்ரிவிலேஜ் இருக்குது, நீ என்னடா பெர்மிஷன்லாம் கேட்குற, என்கிட்டலாம் அது தேவை கிடையாது, நீ பாஸ்வேர்டை மட்டும் சொல்லு, நான் உனக்கு அந்த ஃபைலை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டான இந்த ஃபைலை. ஓகே, ஸோ இதுதான் இந்த டெர்மினல். இது மூலயமா பண்ண முடியாத வேலையே கிடையாது, நிறைய வேலை இது வச்சு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு ஏன் இன்னும் எடுத்தோடனே டூல்ஸ்க்கெலாம் நான் எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா, என்றைக்குமே ஒரு ஃபவுண்டேஷன் தெரியாத ஒரு சைபர் செக்யூரிட்டி பர்சனாக இருக்கட்டும், ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும்,
அவங்களுக்கு அந்த டூல்ஸை யூஸ் பண்ணுறது ஜீரோ தான் என்றைக்குமே. இந்த மாதிரி மொத்த டெர்மினலையுமே உங்கள் கைக்குள்ளே கொண்டு வந்துட்டு நீங்கள் ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ணுறப்போ ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நீங்கள் அதை சால்வ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு கையில் டெர்மினல் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ நம்ம அப்கமிங்லாம் டூல்ஸ்லாம் நான் லான்ச் பண்ணுவேன். அந்த டூல்ஸ்லாம் எப்படி நீங்கள் உள்ளே அங்கேருந்து இங்கே கொண்டு வருவீங்க? ஸோ அதுக்கு உங்களுக்கு டெர்மினல்லாம் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், கிட் ஹப்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், கிட் க்ளோன் ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ரைட்? அதுக்காக தான் டெர்மினலுடைய பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம 15 to 16 கமாண்ட்ஸ் கிட்ட நம்ம படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும். ஸோ வெயிட், நம்ம அடுத்தடுத்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். ஒரே ஒரு டவுட். சொல்லுங்க ப்ரோ. இப்போ இப்போ நான் யூஸ் பண்ற சிஸ்டத்துல வந்து நம்ம இப்போ நீங்க அந்த ஃபைல் கொடுத்தீங்க ப்ரோ, லினக்ஸ் நம்ம வெளியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆமாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ அதில் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா, இப்போ அதில் சூடோன்னு சொல்லி கொடுத்தோம்னா இந்த கம்ப்யூட்டரோட பாஸ்வேர்டு கொடுத்தா தான் அக்செப்ட் ஆகும். இல்லை சூடோன்றது கால் லினக்ஸோடைய பாஸ்வேர்டு தான். கால் லினக்ஸோட பாஸ்வேர்டு? ஆமாம், ஏன்னா அதில் தான் காலின்றது தானே பாஸ்வேர்டு. அது தனி மிஷின் ப்ரோ. ஆமாம், அது தனி ஓஎஸாகவே ரன் ஆகிட்டு இருக்கும். அப்போ நம்ம அதில் காலின்னு கொடுத்தோம்னா சூடோ யூஸராக நம்ம மாறிடலாம். ஆமாம், எதில் காலினா காலி ஓஎஸ்ல காலின்னு கொடுத்தாதான். ஆமாம் ப்ரோ. காலி நான் ஓப்பன் பண்ணிட்டு சூடோ யூஸர்னு சொல்லிட்டு இந்த பெர்மிஷன் கேட்பேன், கேட் கொடுத்து படிக்கலான்னு. அப்போ பாஸ்வேர்ட் காலின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து கேட்ல சொல்லலாம். வரும் கண்டிப்பாக வரும். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் தான் சொல்கிறேன்ல, நான் அனுப்பிடுவேன் உங்களுக்கு. எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். சொல்லுங்க ப்ரோ. ஆட்லின் உங்களுக்கு என்ன டவுட்? இப்போ காலின் கொடுத்துருக்கேன்னு சொல்றீங்க, நம்ம காலின் கொடுத்தவாசம் நமக்கு பாஸ்வேர்டு தெரியுது, பட் மற்ற ஆள் என்ன கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு தெரியாதுல்ல. ஆமாம் இல்லை, எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுறப்போ காலி தான் பாஸ்வேர்டு வந்திருக்கும். நான் பாஸ்வேர்டு மாற்றி வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் வேறு பாஸ்வேர்டு வச்சுருக்கேன். ஓகே, டன். சரி, ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இந்த சிஹெச் மாடுக்குள்ளேயே திருப்பி வருவோம். இதில் வந்துட்டு கொஞ்சம் இப்போது ஒரு ஸ்டெப் நான் எப்படி வச்சுக்கிறேன்னா, ஃபுல் ஃபைல் ஆக்சஸ்க்கு 777 சொல்லிட்டேன். ஸோ ஓகே, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் முடிஞ்சுதான். சரி, ஓகே. இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன்ஸ், ஓகேவா? ஸோ இந்த பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட் ப்ரோ, டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. மொத்தம் 3 யூசர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ நம்ம 3 நம்பர் தரோம்ல. ஆமாம். பெர்மிஷன்ல. ஆமாம். அந்த 3 யூசர்ஸ் என்னென்ன டினோட் பண்ணுது ப்ரோ? ஒன்று வந்து யூசர், ஒன்று குரூப், அது மாதிரி தானே? ஆமாம், யூசர்ஸ் குரூப்ஸ் வரும் இந்த இடத்துல. ஆமாம், சிஹெச் ஓனர்ஸ். ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு வரும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இந்த சிஹெச் மாடுன்றது கிளியர் ஆகிக்கோங்க. ஸோ நாளைக்கு அதெல்லாமே வரும். சிஹெச் ஓனர், இன்னொரு யூசர் இருப்பாங்க. ஸோ இன்னொரு யூசரும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே ப்ரோ. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் வந்திருக்கும்ல, நம்ம ஏன் 3 நம்பர் தரோம்? ஆமாம். அதுக்காக கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா இந்த இடத்துல 3 யூசர் வரும். இப்போதைக்கு இதை கிளியர் ஆகிக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு அந்த சிஹெச் ஓனர்ஷிப்னு ஒன்று இருக்கும். அந்த ஓனர்ஷிப்லாம் தான் இதெல்லாம். இந்த இடத்துல 3 இது வரும். இந்த ஓனர்ஷிப்பு ஒரு யூசராக இருக்கும், இந்த ஓனர்ஷிப் வந்துட்டு ஒரு யூசராக இருக்கும், இந்த ஓனர்ஷிப் வந்துட்டு ஒரு யூசராக இருக்கும். ஸோ அது மாதிரி 3 யூசர்ஸ் வரும். யூசர்ஸ் அண்ட் குரூப்னு ஒன்று வரும். அது விண்டோஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா யூசர்ஸ் அண்ட் குரூப் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அதில் மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்த்தாலும் புரிய தான் போகுது, ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த கான்செப்டில் மட்டும் கிளியர் ஆகிக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த சிஹெச் மாடிஃபிகேஷனு, ஸோ இதில் எல்லாமே கிளியர் ஆகிக்கோங்க. இப்போது பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட், ஓகேவா? பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம வெளியிலேருந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் தெரியுமா, அந்த ஒரு இன்ஸ்டாலேஷனும் இங்கே என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான கமாண்ட்ஸ் எல்லாமே பேசிக்கான கமாண்ட்ஸ், பேசிக்கான இன்ஸ்டாலேஷன்ஸ்லாம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம சிஸ்டமை அப்டேட் பண்ணுவோம் தெரியுமா, விண்டோஸ் அப்டேட் பண்ணுவோம் தெரியுமா, அது மாதிரி நம்ம லினக்ஸில் நம்ம டெர்மினல் மூலிமா அப்டேட் பண்ணிக்கலாம். என்னென்னா சூடோ, டெர்மினல் தான் எல்லாமே. ஸோ சூடோ வந்துட்டு அப்டேட்டுன்னு போட்டுக்கணும். ஸோ சூடோ அப்டேட், ஏபிடி அப்டேட், ஓகேவா? ஏபிடி அப்டேட்டுன்னு போட்டிங்கன்னா ஆப் டு கெட், ஓகேவா? ஆப் டு கெட் அப்டேட்னு சொல்லி வரும். இன்னொரு கமாண்ட் வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் வேறு ஒரு கமாண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்க, வேறு ஏதாவது ஒரு பெரிய ஃபைலை டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா அந்த மாதிரி கெட்டுன்றதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சும்மா நீங்கள் சிஸ்டம் அப்டேட் பண்ணுறீங்கன்னா
சூடோ ஏபிடி அப்டேட்ன்றதை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த கமாண்டை காப்பி பண்ணிக்கிறேன். எல்லாமே செக்லிஸ்ட் மாதிரி நான் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். சூடோ ஏபிடி அப்டேட் போட்டிங்கன்னா சிஸ்டம் வந்துட்டு அப்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்டேட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா ரிசல்ட்ஸ் வந்துட்டு இங்கே வரும், அவுட்புட் வந்து இங்கே வரும், ரீடிங் பேக்கேஜ். ஓகே, ஸோ சிஸ்டம் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா அப்கிரேடுன்னு இன்னொன்று இருக்கும். அப்டேட்னா சின்ன சின்ன அப்டேட்ஸு. இப்போ அதில் இருக்க சின்ன சின்ன பேக்கேஜ் அப்கிரேட் ஆனது திருப்பியும் அப்டேட் ஆகணும். ஸோ சிஸ்டம்குள்ளே அப்டேட் ஆகணும். ஸோ அதுக்கு அப்கிரேடுன்னா என்னென்னா மொத்தமாக அப்கிரேட் ஆகும். பெரிய பெரிய எப்படி சொல்கிறது, பெரிய பெரிய பேக்கேஜஸ் இருக்கும், டெபெண்டன்சிஸ் இருக்கும், கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே வந்துட்டு அப்கிரேட் ஆகும். சூடோ ஏபிடி அப்கிரேட் கொடுத்தீங்கன்னா இங்கே அப்கிரேடுக்கு வந்துடும். அப்கிரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு நிறைய காட்டும். நான் ஆல்ரெடி அப்கிரேடராக தான் வச்சுருக்கிறேன், அதனால எனக்கு எதுவும் காட்டல. சும்மா நான் ஒய் கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். ஸோ ஒய்னா வந்துட்டு எஸ்ன்னு அர்த்தம். ஸோ இது வந்துட்டு அப்கிரேட் ஆகிரும். ஓகேவா? இப்போது ஒருத்தருடைய சிஸ்டமில் என்ன இருக்கணும் அப்படின்னா, நானோன்றது எடிட்டர். ஓகேவா? நானோன்றது என்னென்னா டெக்ஸ்ட் எடிட்டர். நானோ போட்டு டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறோம்ல உள்ளே போய், அது டெக்ஸ்ட் எடிட்டர். ஒரு சில சிஸ்டம்ஸில் தான் சொல்கிறேன், எல்லா சிஸ்டம்ஸும் இல்லை. அது உபுண்டூவில் இருக்கலாம். உபுண்டூவில் வந்து நானோ யூஸ் பண்ணுவாங்க, அதில் வந்துட்டுலாம் இருக்காது. அதுக்கு இன்ஸ்டால் பண்ணுற கமாண்ட் என்னென்னா சூடோ ஏபிடி இன்ஸ்டால் நானோன்னு ஒன்று இருக்கும். ஸோ நானோ, ஓகேவா? 1 செகண்ட். ஸோ நானோன்றது போட்டோம் அப்படின்னா இங்கே நானோ வந்து இன்ஸ்டால் ஆகிரும். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு எனக்கு சம்திங் எனக்கு டூல் வேணும், ஹைட்ரான்னு எனக்கு ஒரு டூல் தெரியும், இது வந்துட்டு ப்ரூட் ஃபோர்சிங் பண்ணுற டூல். சூடோ ஏபிடி இன்ஸ்டால், அதாவது சூடோ ஏபிடி இன்ஸ்டால் ஹைட்ரான்னு கொடுத்தனா ஹைட்ரான்ற டூல் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே டூல்ஸ் அண்ட் பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட்ஸில் நீங்கள் எப்படி சொல்கிறது, ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், நிறைய டூல்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த டூல்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் இங்கே இன்ஸ்டாலில் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில காம்பனன்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டாலில் இல்லாத இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இதில் சூடோ ஏபிடி போட்டு பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் கிட்டுன்னு ஒன்று இருக்கும், சூடோ ஏபிடி கிட்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் இன்ஸ்டாலேஷன் சொல்கிறேன், இதெல்லாம் மனப்பாடம் பண்ண சொல்லலை, இன்ஸ்டாலேஷன்ஸு. சூடோ ஏபிடி இன்ஸ்டால் கிட்னு ஒன்று இருக்கும். கிட்டுன்றது நம்ம சிஸ்டம்குள்ளே இருந்தால் தான் கிட் லோன்லாம் பண்ண முடியும். கிட்டு வந்துட்டு நம்ம சிஸ்டம் இன்ஸ்டாலில் இருக்கணும். அண்ட் தென் கேர்ள்னு ஒரு கமாண்டு. ஸோ இதெல்லாமே இன்ஸ்டாலேஷன்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு கீவேர்ட்ஸை போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஸ்டாலேஷனு. ஸோ ஓகே, ஸோ இது வரைக்கும் நடந்த கிளாஸ் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ ஓகே, எல்லாருக்குமே புரிஞ்சுது தானே? ஸோ இதில் எந்த டவுட் இல்லைல்ல? ஸோ நம்ம நெக்ஸ்ட் லேபு போகலாமா? வெயிட், நான் வந்துட்டு நெக்ஸ்ட் லேப் மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, லேப் எப்படி சால்வ் பண்ணணும்னு எல்லாருக்குமே கிளியர் தானே? லேபில் ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம லேப்ஸில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? ஸோ இது சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே, யாருக்கும் எந்த ஒரு இது இல்லைல்ல? ஓகே, நைஸ். ஸோ நான் வந்துட்டு சொல்லுங்கள் ப்ரோ. சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த லேபில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும், லைக் யூஐ யூஎக்ஸ் சேஞ்சஸாக இருக்கட்டும், தீம்ஸ் மாடிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதனாலும் சொல்லுங்கள், நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்துட்டு இந்த லேப்ஸ் தரேன் அப்படின்னா அந்த லேப் இன்ஸ்டன்ஸை நீங்கள் டெப்ளாய் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு தான் தரேன். நீங்கள் அதை பயங்கரமாக யூஸ் பண்ணி கற்றுக்கலாம், எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணி கற்றுக்கலாம். நான் சர்வர் லிமிட்லாம் எதுவுமே வைக்கல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் அப்கிரேடில் தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ நாளும் எந்த சிஸ்டமில் இருந்தனாலும் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம், நீங்கள் எதுனாலும் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த லேபுக்குள்ளே. ஓகேவா? ஸோ எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டட் யூசேஜ் தான் நான் வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்காக தான் அந்த லேபு. அதுக்கேற்ற மாதிரி அந்த லேபை யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஓகேவா? அந்த லேபை யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக வந்துட்டு புரியாது. ஏன் அப்படின்னா அந்த கமாண்ட்ஸ் எல்லாமே இங்கே போடுவோம், இல்லைன்னு சொல்ல. சில பேர்கிட்ட வந்துட்டு மொபைல் இருக்கும். ஸோ மொபைல் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேபு தான் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன். ஓகேவா? ஸோ நான் அதுக்காக தான் லேபை டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த லேபில் போய்ட்டு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இங்கே இருக்க கமெண்ட்ஸுமே அனுப்புகிறேன். ஸோ இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாருக்குமே கிளியர் தானே? எந்த டவுட் இல்லை? அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே, ஸோ எவ்ரி ஒன், இங்கே யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு தம்ஸ் அப் மட்டும் பண்ணிக்கோங்க.